இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் உதார்த்தமான காணிக்கையினாலும் பல நெருக்கமான குடும்ப சூழ்நிலை மத்தியிலும் எங்களுடன் ஊழியம் செய்த ஒவ்வொருவருக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வானத்தின் திறப்பு மிஷன் ட்ரஸ்ட் ஊழியம் இந்த ஆண்டு முழுவதும் பல கிராமங்கள், நகரங்கள், மாநகரங்கள், மாவட்டங்கள் போன்ற இடங்களிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்த எங்களோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்த சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மிஷன் ஊழியமானது கிறிஸ்தவர் அல்லாதோருக்கு கிறிஸ்துவ பற்றி சொல்லுவதும், கிறிஸ்தவராய் இருக்கிறவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி சபையில் தூணாய் மாற்றுவதும் எங்களுடைய தரிசனம். ஆத்தும ஆதாயம் செய்வதோடு மாத்திரம் அல்லாமல் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவை சரியாய் சீர்படுத்தி அவர்களுக்குள்ள வரங்களை செயல்படுத்துவதும், அவர்களை சீர்படுத்துவதும், ஆலயத்தில் ஒழுங்கு கிரமயமாய் அவர்களை இருக்க உதவி செய்வதும் இந்த ஊழியத்தின் நோக்கம். மேலும் 10க்கும் மேற்பட்ட ஊழியங்கள் மூலியமாக தேவனுடைய பணி செயல்பட்டு வருகிறது. சிறுவர் ஊழியம், விடுதலை ஊழியம், திக்கற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது, கிராம ஊழியம், வேத பாடங்கள், மேலும் எப்படி ஊழியம் செய்வதென்றதான பயிற்சிகள் மற்ற சபை மக்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. 19ஆம் ஆண்டிலிருந்து பிரதருடைய தரிசனத்தின் மூலம் கெட்சமனே ஜப ஐக்கியம் என்ற ஃபோன் மூலியமாய் ஜெபிக்கின்ற கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் தொடங்கப்பட்டது. இதன் மூலியமாக அனுதினமும் 5 குரூப்பாக பிரிந்து இந்த ஜபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்களில் 3 குழுவாகவும், ஆண்கள் குழு மற்றும் வாலிபர்கள் குழு இதன் மூலம் செயல்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் அமாவாசை, பௌர்ணமி போன்ற இரவு ஜபங்களும் 2 மணி நேரம் இந்த ஃபோன் மூலியமாய் நடக்கிறது. ட்ரஸ்ட் மூலியமாக பல போட்டிகளை வைத்து பரிசுகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ட்ரஸ்ட் மூலியமாக அவர்களுடைய கல்வி அறிவை ஊக்குவிக்க இது செயல்பட்டு வருகிறது. மேலும் ட்ரஸ்ட் மூலியமாக பல உதவிகள் சாலையோரத்தில் இருக்கிறவர்கள், மேலும் உதவி தேவைப்படும் மக்கள், முதியவர்கள், சிறுவர்கள், இது போன்ற கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இந்த உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஊழியத்தில் இணைந்து எங்களோடு கூட இருக்கின்ற அநேக ஜனங்கள் கிறிஸ்தவ மக்கள் ஆகட்டும் அல்லது தமிழ்நாட்டு மக்கள் ஆகட்டும், மிகவும் அதிகமான பண தேவைகள், தரித்திரங்கள், வறுமைகள் மத்தியிலே இருக்கிறார்கள். அதிக வேலைகள் இருந்தும் வேலைக்கு போவதில்லை. அதிக நேரங்கள் இருந்தும் எந்த விதமான வேலையும் செய்வதில்லை. இப்படி இவர்களுடைய தரித்திர நிலைமையை மாற்ற இவர்களுக்கு அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ப பயிற்சிகளை கொடுத்து சிறு தொழில் முனைவோர் பயிற்சிகளும் இந்த ஊழியத்தின் மூலியமாக அளிக்கப்பட்டு வருகிறது.